யமுனா சரஸ்வதி திரிவேணி சங்கமம். இந்த காசியில் நமக்கு கும்பமேளா. இந்த கும்பமேளாவில் உலகம் ஃபுல்லாக இருந்து வந்திருக்க நிறைய ஆன்மீக பக்தர்கள், அகோரிகள். இங்கே அகோரிகள் குளித்த இடத்துல நம்ம குளித்தோம்னா நிறைய சாதுக்கள் குளிக்கிற இடம், அகோரிகள் குளிக்கிற இடத்துல குளித்தா நமக்கு பாவ புண்ணியங்கள் எல்லாம் சேரும். பாவங்கள் நீங்கும், புண்ணியம் சேரும். கர்மாக்கள் கழியும். தலைமுறையாக இருந்த தலைமுறை இருந்த நிறைய கர்மா கழியும். நீங்கள் இதில் குளிங்க. இதுக்கு இந்த வர முடியாத பக்தர்கள், ஆன்மீக பக்தர்கள், வர முடியாத குடும்பங்கள், இந்த மக்கள் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்தாவே தரிசனம் பண்ணாவே உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும், பாவங்கள் தீரும். இந்த போக முடியாதவங்க இப்படி பார்த்துக்கலாம். இது திரிவேணி சங்கமம். கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதியும் சங்கமிக்கிறது. மலேசியாவில் பக்தர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் மகேஷ் அவங்க டீம்லேருந்து ஒரு 15 பேர் வந்திருக்காங்க. இது ரொம்ப அருமையான அற்புதம். உலகம் முழுவதும் வராங்க. இந்த தண்ணியில் குளிக்கிற ரொம்ப விசேஷம். ஏன்னா இங்கே சிவபெருமான் பார்வதி தேவியும் இங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணி மகாவிஷ்ணுவை வேண்டுறாங்க. மகாவிஷ்ணுவை வைத்து வேண்டினார் சிவபெருமான். இது ரொம்ப புண்ணிய ஸ்தலம். இங்கே காசிக்கு போன முக்தின்னுவாங்க. இந்த ஸ்தலத்தில் நம்ம பாவத்தையெல்லாம் தெரியும். எப்படி ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமர் விஷ்ணு சிவபெருமானை வைத்து வழிபட்ட உடனே அந்த ஸ்தலத்துக்கு போனால் அங்கே சிவன் ராமர் சிவனை வைத்து வழிபட்ட இடம், கர்மா தீரும். அதே மாதிரி காசியில் ஸ்ரீராமரை வைத்து சிவபெருமான் பூஜை செய்து யாகம் செய்த இடமே காசி. இங்கே அன்னபூர்ணேஸ்வரர், அல்லல்ல தீராத அன்னபூர்ணேஸ்வரர் அம்மா இங்கே அமர்ந்திருக்காங்க. நமக்கு எந்த வித துன்பமும் வராது. அன்னத்துக்கு இந்த ரொம்ப புண்ணியமான இடம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தரை மரணம் அடைந்து விட்டால் அவங்கள காசியில் அங்கே தீ எரிமூட்டுனா அங்கே அவங்களுடைய பாடி எரியும். அதே மாதிரி நிறைய பேர் காசி ஆற்றுல விட்டுருவாங்க. ரொம்ப புண்ணியம். இங்கே ஒரே நாள் 5000 கோடி ஜனம் 5 கோடி ஜனம் வந்திருக்காங்க. ரொம்ப விசேஷமான இடம். எவ்வளோ ஜனம் இருக்காங்க பாருங்கள். பக்தர்கள், நிறைய பக்தர்கள். இந்த நதி மிகப்பெரிய கடல் போன்ற, சமுத்திரம் போன்ற நதி. இது நமக்கு காட்சிகள் காண கிடைக்காத காட்சிகள். எவ்வளோ பேர், ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு கோரிக்கையோடு தனக்கு நிறைவேறணும், எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேறணும், எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டு பக்தியோடும் தன்னை வெறுத்து எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் தேவையில்லை, சிவனே நீயே போதும் அப்படின்னு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஆன்மீகத்தில் நிறைய சித்தர்கள் இது உள்ளே இருக்காங்க. அந்த 18 சித்தர்களும் தரிசனம் பண்ணி அவங்க குளித்த இடத்துல நம்ம குளித்தோம்னா நமக்கு மிகப்பெரிய புண்ணியம். அந்த 18 சித்தர்களும் சிவபெருமான் குளித்த இடத்துல நிறையா சாதுக்களும் நிறைய சாமியார்கள், அகோரிகள்லாம் குளிக்கிற இடத்துல நம்ம குளித்தோம்னா நம்மளுடைய பாவ கர்மங்கள் நீங்கும். நீங்கள் யார் வரலையோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய கஷ்டத்தையும் பாவங்களையும் தீர்க்க ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வீடியோவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக அற்புதமான ஒரு இது. நீங்கள் யாருமே சொல்லுவாங்க வயசானதான் காசிக்கு போகணும், அதுக்கு முன்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே நிறைய குடும்பங்கள் வசிக்கிறாங்க. நிறைய குடும்பங்கள் குடும்பமாக வசிக்கிறாங்க. பிள்ளைகள் காலேஜுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தயவு செஞ்சு காசிக்கெல்லாம் எப்போ வேணாலும் போகலாம். அந்த காலத்தில் நமக்கு போக வழி இல்லை, வசதிகள் இல்லை, வாகன வசதிகள் இல்லை. இப்போ எல்லாமே இருக்குது. ட்ரெயின் ஏறினா 2 நாளில் அங்கே போய் இறங்கிடலாம். ஃப்ளைட்டில் போகிறதுக்கு வசதி இருந்தால் ஃப்ளைட்டில் போகலாம். ஒரு 3 ஹவரில் போயிடலாம். ஃப்ளைட்டில் 3-4 ஹவரில் போயிடலாம். அந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் காசிக்கு இவங்க தான் போகணும், இவங்க தான் போகக்கூடாதுன்னு கிடையாது. எல்லாரும் நமக்கு வேண்டியனால் கண்டிப்பாக போகலாம். யாரும் போக வேண்டான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பொய்யான தகவல். காசிக்கு எப்போ வேண்டுமானாலும் எந்த நேரமும் இறைவனை வணங்க எப்போ வேணாலும் போகலாம். இதுக்கு வயது வரம்பு கிடையாது. ஏன்னா இறைவனால் படைக்கப்பட்டவர்களாம். கர்மத்தை கழிக்கவே
நம்ம முன்னோர்கள் செய்த பாவ கர்மங்களை கழிக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு. எவ்வளோ மக்கள் திரண்டிருக்காங்க பாருங்கள். நடக்க முடியாத வயதானவர்கள் எப்படி போகிறாங்க பாருங்கள். இது ரொம்ப பெரிய ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் வந்து நம்மும் கலந்துக்கிட்டோன்னா ரொம்ப புண்ணியம். அதனால் வந்து எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே நீங்கிடுங்க. அப்படியே திருவண்ணாமலைக்கு நம்ம அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு எப்படி போகிறோம், அப்போ வந்து நம்ம வந்து எல்லாரும் போகிறோம், ஆண் பெண் எல்லாரும் போகிறோம். அங்கே குடும்பங்கள் வசிக்கிறாங்க இல்லையா. திருவண்ணாமலை போனால் அவ்வளவு புண்ணியம். நம்ம பாவ புண்ணியங்கள் நமக்கு கணக்கு எழுதப்படுது. திருவண்ணாமலையில் சித்திரகுப்தர் கணக்கு எழுதியிருக்காரு. யார் யார் வரா, யார் யார் புண்ணிய பாவம் செஞ்சுருக்கா, இந்த டைம் எவ்வளோ பாவத்தை கழுவியிருக்காங்க, எவ்வளோ புண்ணியம் எழுதிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாய.